ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வெனஸ்டே சீசன் 1 எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே எபிசோட் 3 லாஸ்ட் டேல என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போமா. எபிசோட் 3 எண்டில் ஹீரோயினோட விஷன் மூலயமா அவளோட முன்னோர்கள் கிராக் ஸ்டோன் அப்படிங்கிற ஒருத்தனால இனப்படுகொலை செய்யப்பட்டதை ஹீரோயின் தெரிஞ்சுக்கிட்டா. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவனோட சிலையை தீயிட்டு எரிச்சுக்கிட்டா. அண்ட் மான்ஸ்டரோட பிக்சர் ஆல்சோ ஷெரீஃபுக்கும் கிடைச்சிடுது. ஈனிட் அண்ட் ஏஜெக்ஸ்குள்ள இருக்கிற லவ்வும் ஒன்று சேராம போயிருது. மிஸ் தான்யில் சம்மந்தமே இல்லாம நைட் செட்ஸ் லைப்ரரிக்குள்ள போனாங்க. இப்படி பல விடை தெரியாத கேள்விகளுடைய எபிசோட் 3 முடிஞ்சது. அங்க கட் பண்ணா எபிசோட் 4 ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்போ எபிசோட் 4 கதைக்குள்ள போவோம். இந்த எபிசோட் 4 ஸ்டார்டிங் சீன்ல மான்ஸ்டரால சாகடி விட பிச்சைக்காரரோட உடலை தேடி மார்ச்சரிக்குள்ள இறங்கிருக்கிறா நம்ம வெனஸ்டே ஆடம்ஸ். ரகசியமா உள்ள போயிருக்கிறா. அவளுக்கு திங்கும் ஹெல்ப் பண்ணிருக்குது. உள்ள போன வெனஸ்டே பாடியை ரிசர்ச் பண்றா. சேம் டைம் கேஸோட ஆதாரங்களை காப்பி எடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம திங்க். அப்ப அங்க யாரோ வர மாதிரி சத்தம் கேட்க வெனஸ்டே ஒளிஞ்சுக்கிறா. யாருன்னு பார்த்தா போஸ்ட்மார்டம் டாக்டர் அண்ட் ஷெரீஃப் 2 பேர் உள்ள வராங்க. டாக்டர் வந்துக்கிட்டு மான்ஸ்டரால செத்தவங்க உடம்பு பத்தி ஷெரீஃப் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா ஏதாச்சும் ஒரு உடல் உறுப்பை மட்டும் சர்ஜிக்கலா பிளேடால ரிமூவ் பண்ணி வெட்டி எடுத்துருக்காங்க இந்த மான்ஸ்டரால செத்தவங்க உடம்புல இருந்து அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியலன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஷெரீஃபும், தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு சீக்கிரமா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க, மக்களுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போன அப்புறம் பிணங்கள் இருக்கிற ஃபிரேசர்ல டோர் ஓபன் பண்ணி கிடக்கதை பார்த்துட்டு டாக்டர் செக் பண்ண போறாரு. அப்படி செக் பண்ணி உள்ள பார்த்தா உள்ள வெனஸ்டே அந்த பிணப்பெட்டிக்குள்ள அசையாம கிடக்குறா. உணர்ச்சிகளே இல்லாத அவளுடைய முகத்தை பார்த்த டாக்டர் இது ஒரு டெட் பாடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த டெட் பாடியை நாளைக்கு ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவரு போன அப்புறம் திங்க் வந்து வெனஸ்டேவை வெளியே எடுக்க, இங்கதான் நல்லா இருக்கு, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம விடு திங்க் அப்படின்னு அவளும் சொல்றா. இப்படிதாங்க இந்த எபிசோட் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல மார்ச்சூரியில எடுத்த ஆதாரங்களை ரூம்ல மாட்டி வச்சு வெனஸ்டே டீகோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அப்படி டீகோட் பண்ணி கொலைகாரன் கொலை பண்ணவங்களோட உடம்புல இருந்து ஞாபகார்த்தமா உடல் உறுப்புகளை வெட்டி எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண, அதை கேட்டு ஈனிட்டு மயங்கியே விழுந்துடுறாங்க. ஸோ ஈனிட்டோட பார்வையில வெனஸ்டே வீடானதா, வெனஸ்டேவோட பார்வையில ஈனிட்டு வீடானதா. நெக்ஸ்ட் சீன்ல மிஸ் தானியலோட கிளாஸ்ல இன்னைக்கு நைட்டு ரோவன் டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் பார்ட்டி நடக்க போகுது அப்படின்னு மிஸ் தானியல் சொல்றாங்க. அண்ட் அங்க எல்லாருமே கப்பிள்ஸா மட்டும்தான் வரணும்னு சொல்றாங்க. ஸோ சேவியர் வந்துகிட்டு தாங்க கூட டான்ஸ் ஆடுறதுக்கு வெனஸ்டேவை இன்வைட் பண்றான். பட் வெனஸ்டே அதை கண்டுக்கல. அப்ப சேவியர் கழுத்துல மான்ஸ்டரோட மார்க்ஸ் இருக்கிறத பார்த்த நம்ம வெனஸ்டே சேவியர் மான்ஸ்டரா இருப்பான் அப்படின்னு சொல்லி சந்தேகம் கூடுது. பிகாஸ் ஆல்ரெடி எபிசோட் 3ல மான்ஸ்டரை தேடி போகையில அங்கேயும் சேவியர் தான் இருந்தான். இப்போ இந்த மார்க்ஸ், ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாக்குறா. ஸோ இதனால சந்தேகமும் வெனஸ்டேக்கு அதிகமாகுது. இப்படி சேவியர் மேல சந்தேகப்பட்ட வெனஸ்டேவும் அவனை ஃபாலோ பண்ணி போக அவன் தனக்குன்னே ஒரு பிரைவேட் ஷெட்டும் வச்சிருக்கான். இதனால சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. ஸோ அவன் போன பின்னால ஹீரோயின் உள்ள போய் பாக்குறா. உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரே மான்ஸ்டர் டிராயிங்கா இருக்குது. ஸோ இவளுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகி இந்த டிராயிங்ல சிலதை எடுத்து ப்ரூஃபா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறா. அப்படி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியே வர சேவியர் அவளை பார்த்துடுறான். பட் ஹீரோயின் உள்ள போனது அவனுக்கு தெரியாது. அதனால ஹீரோயின் அது தெரியாத மாதிரியும் சமாளிச்சுக்கிட்டான். அண்ட் இவ ரூமுக்குள்ள போய் பார்த்தது சேவியருக்கு தெரியாம இருக்கிறதுக்காக அப்படியே மழுப்பிக்கிட்டு இருக்கா. அண்ட் அவனை சமாளிக்கிறதுக்காகவே வெனஸ்டே ரேவன் டான்ஸுக்கு சேவியருக்கு பேரா வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனும் நம்ம மேல இருக்கிற லவ்னாலதான் இவ அப்படி சொல்றான்னு புரிஞ்சுக்கிறான். பட் வெனஸ்டே அவனை பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணதான் இப்படி பண்ணிருக்கா. சோ வெனஸ்டே பார்ட்டிக்கு வரதா நினைச்சு ஈனிட்டும் ஹாப்பி ஆகுறா. அண்ட் பார்ட்டிக்கு ட்ரெஸ் வாங்க ஈனிட் வந்து வெனஸ்டேவை கூட்டிட்டு போறான். ஆனா வெனஸ்டேக்கு என்னமோ இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால ஈனிட்டை கலட்டி விட்டுக்கிட்டு ஹீரோயின் தனியா போக அங்க ஒரு பிளாக் ட்ரெஸ் இருக்குது. அதை பார்த்து வெனஸ்டே அப்படியே ரசிக்க சைக்காட்ரிக்ஸ் டாக்டர் பெறணுமா, வெனஸ்டே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிக்கிட்டு இருக்குது, நீ கொஞ்சம் தெளிவாகிட்டு வர அப்படின்னு சொல்ல, அதனால கடுப்பாயி அங்க இருந்து மூவ் ஆகி போயிடுறா ட்ரெஸ் வாங்காமலேயே. அப்படி போனவ அந்த ஊர் ஷெரீஃபை பார்க்க போறா. அங்கிட்டு போய்கிட்டு அவ எடுத்துட்டு வந்த டிராயிங்க காட்டுறா. அதுல அந்த மான்ஸ்டர் பிக்சர் இருக்கு. பட் சேவியர் தான் அதை வரைஞ்சான்னு சொல்லல. அந்த டிராயிங்ல இருக்கிற பிக்சரை பார்த்த ஷெரீஃபும் அவர்கிட்ட இருக்கிற போட்டோவோட கம்பேர் பண்ணி பார்த்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. அண்ட் இன்னும் இதை பத்தி நிறைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணி போறா. அண்ட் ஈனிட் கிட்ட மேயர் பையன் வந்துகிட்டு ரேவன் டான்ஸ்க்கு நம்ம 2 பேரும் பேர் ஆகலாமா அப்படின்னு சொல்றான். ஈனிட் வேற ஏஜெக்ஸ் மேல கோபமா இருக்காளா. அந்த கோபத்தினாலேயே இந்த பையனுக்கு ஓகே சொல்லிடுறா. அண்ட் வெனஸ்டே வந்துகிட்டு சேவியர் கூட டான்ஸுக்கு பேர் ஆனது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஷெரீஃபோட பையன், அதாவது அந்த காஃபி ஷாப் பையன், தன்னை செலக்ட் பண்ணல வெனஸ்டே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். பட் வெனஸ்டே இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் ஒத்துக்கிட்டு
எடுத்துக்கிட்டா அப்படின்னு இவனுக்கு தெரியாது. ஸோ அவன் அப்செட் ஆகி போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஈனிட்டோட ரூம்ல கிரிமினல் டாக்குமெண்டா வைக்க முடியாததால தேனி வளர்க்குற நம்ம சோடா புட்டி யூஜினோட ஷெட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் நம்ம ஹீரோயின். அவனும் பெர்மிஷனும் கொடுத்துக்கிறான். பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ரூம்ல வந்துகிட்டு தான் எடுத்துட்டு வந்த டிராயிங்க யூஜின் கிட்ட காட்டுறான். அந்த டிராயிங்ஸை பார்த்த யூஜினும் இந்த குகை காட்டுல எங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுறான். ஸோ ரெண்டு பேரும் அந்த குகையை தேடியும் போயிடுறாங்க. அந்த குகைக்குள்ளதான் மான்ஸ்டர் இருக்கணும் ஹீரோயின் நினைக்கிறா. ஸோ மான்ஸ்டரோட குகைக்குள்ள போன ஹீரோயின் ப்ரூஃபை கலெக்ட் பண்றா. உள்ள போய் பார்த்தா ஒரே எலும்பு கூட கிடக்குது. அதுல ஒரு கை விலங்கும் கட்டி போட்டு கிடக்குது. அண்ட் அங்க மான்ஸ்டரோட ஒரு நகமும் கிடக்குது. ஸோ மான்ஸ்டர் நகத்தை ஹீரோயின் எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு சேவியர் ஷெட்டுக்குள்ள போறா. ஏன்னா இது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு. அண்ட் அங்க போனவ அவனோட ரத்தம் படிஞ்ச ஒரு டிஷர்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ அதை வச்சு டிஎன்ஏ கம்பேரிசன் பண்ணிக்கலாம். சேவியர் தான் மான்ஸ்டர்னு ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. அப்ப திடீர்னு சேவியர் உள்ள வர ஹீரோயினை பத்தி தெரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் நம்ம உண்மையிலே லவ் பண்ணல, நம்ம மேல இருக்க டவுட்னாலதான் நம்ம கூட வந்திருக்கிறா அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கலாம். நான் ஒன்னும் மான்ஸ்டர் இல்ல, இது எல்லாமே என் ட்ரீப்ல வந்தது. ஸோ நான் அதை வரேன்னு சொல்றான். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனுக்காக தான் வெனஸ்டே டான்ஸுக்கு ஒத்துக்கிட்டா. நம்ம மேல உண்மையிலே அவளுக்கு காதல் இல்ல, நம்மள அவ யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சேவியர் எமோஷனல் பர்ஸ்ட் ஆகுறான். பட் வெனஸ்டே அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே கிளம்பிடுறா. இவளுக்கு தான் எமோஷனலே கிடையாது. பிகாஸ் எமோஷனல் ஸ்லேவ் ஆகுற ஆள் இல்ல நம்ம வெனஸ்டே. சோ அவ அப்படியே போய்கிட்டு ஷெரீஃபு கிட்ட சேவியர் பிளட் இருக்கிற டிஷர்ட்டையும் அந்த மான்ஸ்டரோட நகத்தையும் டிஎன்ஏ கம்பேரிசன் டெஸ்ட்டுக்காக கொடுக்குறா. அவ கொடுத்ததை ஷெரீஃப் டெஸ்ட்டுக்கும் அனுப்புறாரு. பட் சேவியர் நேம் ஹீரோயின் ரிவீல் பண்ணல. சோ ஹீரோயினுக்கு தான் இப்ப அவளோட தேவை முடிஞ்சிருச்சு. சோ சேவியர் கூட டான்ஸுக்கு போகணும்னு அவசியம் இல்லையே. அதனால அவ என்ன பண்ணுறான்னா யூஜின் கிட்ட நம்ம நைட்டு மான்ஸ்டர் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி டீல் போடுறா. அப்படி போனதான் சேவியர் தான் மான்ஸ்டர்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறான். அண்ட் அப்போ நம்ம திங் வந்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் டைப் பண்ண மாதிரியே ஒரு டான்சிங் இன்வைட் லெட்டரை டைப் பண்ணி ஷெரீஃபோட பையன் கிட்ட கொடுக்குறா. அவனும் வெனஸ்டே தான் தன்னை இன்வைட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுகிறான். நைட்டு ரேவன் டான்ஸுக்கு சேவியர் தன்னோட எக்ஸ் பியாங்கா கூட பேராகி வரான். ஏஜெக்ஸ் வேற ஏதோ ஒரு பொண்ணோட பேராகி வரான். அப்ப மிஸ் தானில் வந்துகிட்டு பிரின்சிபல் கிட்ட உங்க ஸ்கூல் டேஸ் ரேவன் டான்ஸ் பத்தி சொல்லுங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு பிரின்சிபல் வந்துகிட்டு நான் ஆசைப்பட்டவன் என்னோட ஃப்ரெண்டு கூடயே பேராயிட்டான், என்னைய விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா தான் பிரின்சிபல் ஆசைப்பட்ட பையன். பட் ஹீரோயினோட அம்மா கரெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இவங்களுக்குள்ள இந்த மாதிரி லவ் இஷ்யூ இருக்குது. இதனால தான் போன எபிசோட்ல ஹீரோயினோட அம்மாவோட போட்டோவை கிழிச்சு எரிஞ்சிருக்கிறாங்க பிரின்சிபல். சேம் டைம் இந்த சைடு பார்த்தோம்னா திங்க கொடுத்த இன்விடேஷன் எடுத்துக்கிட்டு ஷெரீஃபோட பையன் வரான். அதை பார்த்த வெனஸ்டேவோ திங்க கோபப்படுறான். பட் வேண்டா வெறுப்பா டான்ஸுக்கு ரெடி ஆகிக்கிறா, அவன் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்ப திங்க் வந்துட்டு ஹீரோயின் கடையில பார்த்த பிளாக் ட்ரெஸ்ஸை ஆல்ரெடி திருடிட்டு வந்து வச்சிருக்குது. ஸோ அதை போட்டுக்கிட்டே ஹீரோயின் ஒரு நைட் ஃபியூரி மாதிரி பட்டாசா வெளியே வர. அவளை பார்த்து அவன் அப்படியே வாயை புழக்கிறான். பட் அவன் ப்ரப்போஸ் பண்ண போற டைமை பார்த்து நம்ம சோடா போட்டு யூஜின் வந்துக்கிட்டு வா வென்ஸ்டே மான்ஸ்டர் கோயிலுக்கு போவோம்னு வந்து நிற்கிறான். ஸோ ப்ரப்போசல் டிஸ்டர்ப் ஆகிடுது. அண்ட் நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போவோம், இன்னைக்கு நான் டான்ஸ் ஆட போறேன், நீ தனியா மட்டும் போகாத அப்படின்னு சொல்லி வெனஸ்டே சொல்றான். பட் இதனால வெக்ஸான நம்ம சோடா போட்டு யூஜின் அவ பேச்சை கேட்காம நான் தனியாவே மான்ஸ்டரை தேடி கண்டுபிடிச்சதேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கோயிலுக்கு நோக்கி போயிடுறான். இது தெரியாம இந்த பக்கம் வெனஸ்டேவும் போயிருந்தேன். அண்ட் டான்ஸ் பாட்டில ஈனிட்டு வந்துக்கிட்டு மேயர் பையன் கூட பேர் ஆகிடுறான். இப்படி எல்லாருமே மாத்தி மாத்தி கிராஸா பேர் ஆயிடுறாங்க. பட் இஷ்டப்பட்டு யாரும் இந்த மாதிரி பேர் ஆகல. ஒருத்தர் வெறுப்பேத்த தான் இப்படி ஆயிருக்கிறாங்க. இந்த வெனஸ்டே வந்துக்கிட்டு ஷெரீஃப் பையனோட என்ட்ரி கொடுக்க எல்லாரும் அப்படியே வாயை புழக்கிறாங்க. அண்ட் மிஸ் டானிலுக்கு ஆல்ரெடி ஷெரீஃப் பையனை பத்தி தெரிஞ்சிருக்குது. எப்படி தெரியும்னு வெனஸ்டே கேட்க அவங்களுக்கு நான் காஃபி ஷாப்ல காஃபி கொடுக்கப்ப நான் பேசியிருக்கேன் அப்படின்னு ஷெரீஃப் பையனும் சொல்றான். இப்ப சேவியர் வந்துக்கிட்டு வெனஸ்டே கிட்ட ஷெரீஃப் பையனை பத்தி தப்பா சொல்றான். பிகாஸ் வெனஸ்டே கூட ஷெரீஃப் பையன் பேரானது சேவியருக்கு சுத்தமா பிடிக்கல, ரொம்பவே வயிற்றுப்படுறான். அப்ப வெனஸ்டே வந்துக்கிட்டு ஷெரீஃப் பையன் கிட்ட நீ சேவியரை உன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அடிச்சியா ரேங்கிங் பண்ணியா அந்த மாதிரி கேட்கறான். அதுக்கு அவனும் நான் வேணும்னு பண்ணல அண்ட் அது நடந்து ரொம்பவும் மாசமாகுது அப்படின்னு சொல்றான். சோ வெனஸ்டே வரதுக்கு முன்னாலேயே சேவியருக்கும் ஷெரீஃப் பையனுக்கும் நடுவுல ஒரு பகை இருந்திருக்குதுங்க. இதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்றளவும் வெறுப்பு இருக்குதுங்க. பட் ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கல, ஷெரீஃப் பையனை தப்பாவோ ஜட்ஜ் பண்ணல. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் வெனஸ்டே நெகட்டிவா இந்த மாதிரி சைக்கோத்தனமா இருக்கிறது ஷெரீஃப் பையன் ரொம்பவே லைக் பண்றான். அண்ட் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுல வெனஸ்டே டிஃபரெண்டான ஸ்டைல்ல ஒரு டெட்லி டான்ஸ் ஆட அவ கூட சேர்ந்து ஷெரீஃப் பையனும் ஆடுறான். இவங்களோட பேர் டான்ஸை பார்த்து எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆறாங்க, வாயை புழக்கிறாங்க. பட் சேவியருக்கு மட்டும் அப்படியே வயிறு எரியுது. ஸோ பியான்கா கிட்ட போன நம்ம சேவியர் என் மைண்டை எப்படியா மேனிபுலேஷன் பவர் யூஸ் பண்ணி வெனஸ்டேவோட மெமரிஸை என் மைண்ட்ல இருந்து அழிச்சிரு பியான்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். வேற ஒரு பொண்ணுக்காக நம்மளோட எக்ஸ் இந்த மாதிரி நம்மளோட பவர் யூஸ் பண்ண சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆகிடுறா பியான்கா. அப்படி வெக்ஸ் ஆகி அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சும் போயிருதா. சேம் டைம் ஸ்கூலுக்கு வெளியே மேயர் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஊர்ல கிராக் ஸ்டோன் சிலையை எரிச்சதுக்கு பழி வாங்குறதுக்காக ஒரு டேங்கர் லாரில எதையோ ஏத்தி கொண்டுகிட்டு வந்து பைப் லைன்ல கனெக்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேயர் பையனும் தோண போறான்.
ராத்திரியில பியான்கா வெனஸ்டேவை பார்த்துக்கிட்டு நீ ரொம்பவே லக்கி வெனஸ்டே, உன் மேல சேவியருக்கு என்னை விட ரொம்ப லவ் இருக்குது, அதை வேஸ்ட் பண்ணிடாத அப்படின்னு சொல்றா. அண்ட் ஹீரோயின் மேல ரொம்பவே பொறாமையும் படுறா. பட் பியான்கா இப்படி சொன்னது எல்லாமே வெனஸ்டே கொஞ்சம் கூட கண்டுக்காம டான்ஸ் ஆட போயிடுறா. டான்ஸ் பார்ட்டியும் பயங்கரமா போகுது. அப்படி பயங்கரமா போய்கிட்டு இருக்கும்போது அதை கெடுக்கிற மாதிரி மேயர் பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பிளட் மாதிரி ஒரு லிக்விட பைப் மூலியமா கலந்து விட அது மழையா பொழியுது. அதனால பேனிக்காக எல்லாரும் சுத்தி சுத்தி ஓட கீழே மேலையும் விழுறாங்க. பட் வெனஸ்டே மட்டும் அங்க ஓடாம அந்த பிளடி ஷவரை ரசிக்கிறா. அண்ட் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு ஆற்று ரத்தத்தை தெளிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இது ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் தான் சொல்றா. அப்ப பேனிக்காக எல்லாரும் அங்கிட்டு இங்கிட்டு ஓட நம்ம சோடா புட்டி யூஜனுக்கு காட்டுல மான்ஸ்டரால ஆபத்துன்னு நம்ம ஹீரோயினுக்கு விசன் வருது. ஸோ ஹீரோயினும் காட்டை நோக்கி காப்பாற்ற ஓடுறா. சேம் டைம் இந்த பக்கம் பிளடி ஷவர் இன்சிடென்ட்ஸ்க்கு மேயர் பையனும் தோணா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஈனிட்டு மனசொடைஞ்சு போறா. இப்ப ஏஜெக்ஸ் வந்துகிட்டு அந்த பசங்களை துரத்தி விடுறான். அண்ட் ஈனிட் கூப்பிட்ட டேட்டுக்கு வர்றப்ப ஆக்சிடென்டலா தன்னைத்தானே அவன் ஸ்டோனா மாத்திக்கிட்டத அவன் சொல்லுறான். அதனால தான் நான் வர முடியல ஈனிட் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நடந்தது புரிஞ்சுக்கிட்ட ஈனிட்டும் ஏஜெக்ஸை ஏத்துக்கிறதா அக்செப்டும் பண்ணிக்கிறதா. இவங்களோட லவ் இங்க கமிட் ஆயிடுது. சேம் டைம் அந்த பக்கம் பார்த்தோம்னா வெனஸ்டே சோடா புட்டி யூஜினை தேடி காட்டுக்குள்ள போக அங்க ஆல்ரெடி யூஜினை மான்ஸ்டர் சேஸ் பண்ணுது. பட் ஹீரோயின் வரதுக்குள்ளேயே மான்ஸ்டர் யூஜினை அட்டாக் பண்ணிடுது. பட் கடைசியில எப்படியோ வெனஸ்டே அவனை கண்டுபிடிச்சிடா. அவன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே சேம் டைம் ஸ்பாட்ல மிஸ் தான்ஹில் அவனுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. மான்ஸ்டர் வந்து இடத்துக்கு மிஸ் தான்ஹில் எப்படி திடீர்னு கரெக்டா வந்தாங்க. மேபி இவங்க தான் அந்த மான்ஸ்டரோ. ஹீரோயின் ஜேவியர் தான் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டா. ஆனா ஜேவியர் ஸ்கூல்ல இருக்கிறான். அப்படி ஜேவியர் ஸ்கூல்ல இருந்தும் இந்த இடத்துல ஒரு அட்டாக் நடந்திருக்குது. இந்த அட்டாக் நடந்த இடத்துல மிஸ் தான்ஹில் இருக்கிறாங்க. அப்ப இங்க யாரு தான் மான்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு குழப்பத்தோடையுமே இந்த எபிசோட் முடியுது. அண்ட் அடுத்து வர எபிசோட்ஸை எண்டு கார்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பிளேலிஸ்ட்லையும் நான் ஆட் பண்றேன். மறக்காம வாட்ச் பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா எல்லா எபிசோட்ஸையும் நான் ஆட் பண்றேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்.